அத்தியாயம் 41. படிக்கும் அறையில் அருணேந்திரருடன் உரையாடிக் கொண்டிருந்தவர்களில் முதியவர் ஒருவர் சமரனின் முகம் பிரகாசமாக இருப்பதை கவனித்தார். அவனுடைய ஆற்றல் அதிகரித்திருப்பதை உணர்ந்த அந்த முதியவர் சற்று ஆச்சரியத்துடன், "இளவரசரே சமரா, உன்னோட சக்தி அதிகரிச்சிடுச்சா என்ன?" என்றார். அதை கேட்டவுடன் அருணேந்திரரும் சமரனின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவர் மனதில் ஏதோ ஒரு புரிதல் வந்தது போல முகம் பிரகாசமடைந்து விட்டது. "என்ன சமரா, நீ அபராஜித நிலை அடைஞ்சிட்டியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது" என்றார். அரசரின் கேள்விக்கு சமரன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் ஆவலாக சமரனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். "இருக்கலாம்ப்பா, எனக்கு உறுதியா தெரியல. நான் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னோட சக்தி அதிகரிச்ச மாதிரி நானே உணர்ந்தேன். நீங்க சொன்ன மாதிரி கூட நடந்திருக்கலாம்" என்றான் சமரன். தன் மகனிடம் அதிகரித்து வரும் ஆற்றலை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டுமா அல்லது மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்று அருணேந்திரருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் முகம் புன்னகையால் மலர்ந்திருந்தது. அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவது சமரனுக்கு ஒன்றும் முதல் முறை அல்ல என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். "சமரா, ரொம்ப சந்தோஷம்பா. ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்க சமரா. வாழ்த்துக்கள். எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன்னோட கடுமையான பயிற்சி வீண் போகல. என்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்ல. உனக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம அலுவலகத்துக்கு வந்து அபராஜிதன் தரத்துக்குரிய அடையாள சின்னத்தை எடுத்துக்கோ" என்றார். "கண்டிப்பா செய்றேன்பா. அப்படின்னா இப்ப நான் போகலாமா? பயிற்சியை முடிச்சிட்டு நேரா இங்கதான் வரேன். எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது செய்தி இருக்கா?" என்றான் சமரன். "இல்ல சமரா, உனக்கு சோர்வா இருந்தா நீ போய் ஓய்விடு" என்று சொல்ல சமரன் அங்கிருந்த அனைவரையும் வணங்கி விடைபெற்றுக் கொண்டான். அங்கிருந்த அனைவரும் அவனை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சமரனைப் போல தங்கள் வீட்டு பிள்ளைகள் வேகமாக முன்னேறி அபராஜித நிலையை அடைய முடியாததை நினைத்து வருந்தினார்கள். அவர்களது வாடிய முகத்தை பார்த்ததும் சமரனது முகத்தில் புன்னகை தோன்றியது. புன்னகையோடு அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பிறகு அருணேந்திரர் மீண்டும் ஆலோசனையை தொடர்ந்தார். "நமக்கு மருந்து கிடைச்சிருக்கிற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. கடுகளவு கூட விஷயம் வெளியே கசியாம பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம எதை பத்தியும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டையும் கடுமையா சொல்லிடுங்க. அதையும் மீறி யாராவது யார்கிட்டையாவது வெளியே சொன்னாங்கன்னா அவங்க மேல ரொம்ப ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லுங்க" என்றார் அருணேந்திரர். "அப்படியே செய்றோம் அருணேந்திரா. இங்கிருந்து விஷயம் வெளியே போகாது. சரியான நேரத்துக்காக நாம அமைதியா காத்திருக்கணும். அப்பதான் நம்ம தோத்து போயிட்டு தான் நினைச்சு எலி தன்னால வந்து பொறியில மாட்டோம். அப்போ நாம என்ன செய்யணும்னு சொல்ற" என்றார் அருணேந்திரர். தாரகிய வம்சத்தினர் அமைதியாக இருப்பதை பார்த்த கடக வம்சத்தினரின் ஆர்ப்பாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் தாரகிய வம்சத்தின் சந்தைகளை அடியோடு காலி செய்ய விரும்பினர். எனவே அவர்கள் தங்கள் மருந்தின் விலையை மலிவாக கொடுத்தனர். மலிவு விலை என்பதால் அனைத்து மக்களும் கடக வம்சத்தினரின் சந்தைகளுக்கு வரத் தொடங்கினர். ஆனால் தாரகிய வம்சத்தினர் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களின் அமைதியைக் கண்டு தாரகிய வம்சத்தை சேர்ந்த சில குழுக்கள் விரக்தியடைந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாரகிய வம்சத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூட தயாராக இருந்தார்கள். 2 நாட்கள் இப்படியே கழிந்தது. அடுத்த நாள் வழக்கம் போல பிரகாசமாக விடிந்தது. சூரியன் வானத்திலே புன்னகையோடு பிரகாசித்தது. கடந்த சில நாட்களைப் போல இப்போதும் கூட கடக வம்சத்தினரின் சந்தைகள் கூட்டமாக இருந்தன. சந்தை தெருக்களில் மக்கள் கூட்டம் எறும்பு போல சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தது. அங்கே பல கடைகள் இருந்தன. சில சிறிய கடைகளும் பல பெரிய பெரிய கடைகளும் இருந்தன. அதில் வசந்தவாசல் எனும் ஒரு கடை இருந்தது. அந்த சந்தையிலேயே மிகப்பெரிய கடை அதுதான். அந்த கடைக்கு முன்னால் இருந்த கூட்டம் மற்ற கடைகளை விட மிகவும் அதிகமாக இருந்தது. அனைத்து பக்கங்களில் இருந்தும் மக்களின் குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. சிலர் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் மற்றவர்களை நெரிசலின் காரணமாக திட்டிக் கொண்டிருந்தார்கள். மருந்து பெட்டிகளால் மோதல் சிலருக்கிடையே ஏற்பட்டது. மருந்தின் விலை சில கடைகளில் உயர்ந்தும் சில கடைகளில் குறைந்தும் இருந்தது. மேகங்களை கிழிக்கும் அளவுக்கு மக்களின் குரல்கள் பலமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. வசந்தவாசல் என்ற அந்த கடையின் உள்ளே ஒரு வணிகர் மருந்து விற்றுக் கொண்டிருந்தார். கடைக்கு வெளியே மருந்தை பற்றி வாதாடிக் கொண்டிருந்த மக்களை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருந்தார். மற்ற கடைகளை விட தன் கடையில் கூட்டம் அதிகமாக இருப்பதை எண்ணி பெருமிதம் கொண்டிருந்தார்.
இந்த கடைதான் கடக வம்சத்தினரின் சந்தையிலேயே மிகப்பெரிய கடையாக இருந்தது. சந்தை கடைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய மண்டபத்தின் 2வது மாடியில் நின்று ஒரு நபர் சந்தையை பார்த்து கொண்டிருந்தான். அவன்தான் ஆதவன், கடக வம்சத்து சந்தையின் பராமரிப்பாளர். சந்தையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது ஆதவனின் கொழுத்த முகத்தில் புன்னகை மலர்ந்திருந்தது. காற்றில் அலைந்த முடியை கைகளால் சரி செய்து கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மிக மிக குறுகிய காலத்திலேயே கடக வம்சத்தினர் எதிர்பார்த்ததை விட மாத்திரைகள் வெகு விரைவாக அனைத்து கடைகளிலும் விற்று கொண்டிருந்ததே அவனுடைய மிகுந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஆனால் இதுவே மெல்ல மெல்ல கடக வம்சத்தினரின் பேராசையையும் அதிகரித்தது. இதன் காரணமாக அவர்கள் சுருள் மாத்திரை பெட்டிகளின் விலையை உயர்த்தினார்கள். அதுவரை 100 தங்க நாணயங்களுக்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த மருந்து பெட்டியை 300 தங்க நாணயங்களுக்கு விற்கத் தொடங்கினார்கள். இந்த விலைவாசி உயர்வை கேட்டு முதலில் போர் வீரர்கள் மிகவும் கோபமடைந்தனர். 100 தங்க நாணயங்களுக்கு தானே நேத்து வரைக்கும் வித்துட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு விலையை ஏத்திருக்கீங்க? அது எப்படி ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மருந்து விலை ஏறும் என்று சிலர் எதிர்த்து கேட்டார்கள். இதோ பாருப்பா, இது மேலிடத்து உத்தரவு, இந்த விலைக்கு தான் தரணும்னு சொல்லி இருக்காங்க, அதைத்தான் நாங்க செய்யறோம். உனக்கு ஏதாவது பேசணும்னா அரண்மனைக்கு போய் அங்க சீலரை பார்த்து எதுவா இருந்தாலும் பேசிக்கோ, இல்லனா இந்த சந்தையோட உரிமையாளர் ஆதவன் ஐயா கிட்ட போய் பேசிக்கோ. இங்க வந்து எங்க உயிரை வாங்காதீங்க. உனக்கு இந்த விலைக்கு இஷ்டமானா வாங்கிக்கோ, இல்லனா இடத்தை காலி பண்ணு. தேவையில்லாம என்னோட வியாபாரத்தை கெடுக்காத. கூட்டத்தை பாத்தியா, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு. அத்தனை பேருக்கும் நான் மருந்து கொடுத்தாகணும்ல. சரிதான் போப்பா என்று கடைக்காரர் அலட்சியமாக பதிலளிக்க அவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். அப்போது கூட்டத்தில் கடைசியாக நின்றிருந்த சிலர், தம்பி, உங்களை எல்லாம் பார்த்தா வீரர்கள் மாதிரி இருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த மருந்து கட்டாயமா தேவைப்படுமே தம்பி. இவ்வளோ விலை மலிவா வேற எங்க மருந்து கிடைக்கும்னு சொல்லு பார்க்கலாம். பேசாம அவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போவியா? அதை விட்டுட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்கிய, அதனால யாருக்குப்பா நஷ்டம்? உழைக்க தெரியாத புள்ளையா இருக்கிய. சரி சரி போகட்டும், நீ எதையே நினைச்சு மனசை குழப்பிக்காம மருந்தை வாங்கிட்டு போ என்று அக்கறையோடு கூறினார். அவர் சொல்வதும் சரியாகத்தான் தோன்றியது. இந்த மருந்து வேறு எந்த சந்தையிலும் கிடைக்காத காரணத்தினால் வேறு வழியின்றி அவமானங்களை பொறுத்து கொண்டு வேறு ஒரு கடைக்கு சென்று சுருள் மாத்திரை பெட்டிகளை வாங்கிக் கொண்டிருந்தனர். ஏமாறுகிறோம் என்று நன்றாக தெரிந்திருந்தும் வேறு வழியின்றி அதை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக போர் வீரர்களுக்கு இது போன்ற மருந்து அவசியம் என்ற சூழல் இருந்ததால் அவர்கள் அதை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். இவற்றையெல்லாம் 2வது மாடியில் நின்று கொண்டே ஆதவன் புன்னகையுடன் ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அடக்க முடியாத ஆனந்தம் பிரகாசித்தது. சூரிய ஒளி அவனது கண்களை கூசச் செய்தது. அவன் தனது கைகளை உயர்த்தி சூரியனின் கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாக்க முயன்றான். நெற்றியில் வழியும் வியர்வையை கையால் துடைத்துக் கொண்டே, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே, கடந்த முறை நடந்த கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மறுபடியும் அதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டா நல்லா தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே பழைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென அவனது கண்கள் சந்தையின் பிரதான கதவின் மீது விழுந்தது. அங்கே ஒரு சிறிய கலவரம் நடந்து கொண்டிருந்ததை கவனித்தான். அதை பார்த்த ஆதவன் கோபமாக, இவங்க மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் புத்தியே வராது. சண்டை போடும்போது இங்க பல பொருட்கள் உடைஞ்சு போகுது. உடைஞ்ச பொருளுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பாங்க? எத்தனை முறைதான் சொல்றது என்று கத்திக்கொண்டே சில காவலர்களை செய்கை செய்து சண்டையை நிறுத்தும்படி உத்தரவிட்டான். அப்போது கீழே இருந்து ஒரு ஆணின் குரல் பலமாக கேட்டது. எல்லாரும் கேளுங்க, நல்லா கேளுங்க. தாரகிய வம்சமும் அவங்க சந்தையில மறுபடியும் மருந்துகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, குறைந்த விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று கத்தி கூச்சலிட்டான். இந்த குரலை கேட்டவுடன் ஆதவனின் நெற்றியில் ஒரு சுருக்கம் தோன்றியது. பிறகு தன்னைத்தானே நிதானித்துக் கொண்டு, நான் இதுக்கு அனாவசியமா பயப்படுறேன், இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. தாரகிய வம்சத்துக்கு பீதி ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பத்தி சரியா தெரியாம அவங்க நெருப்போட விளையாடிட்டு இருக்காங்க. மருந்து வித்தா மட்டும் மக்கள் அங்க போயிட போறாங்களா என்ன? கடையெல்லாம் காலியா தான் கிடக்க போகுது என்று நினைத்துக் கொண்டே மீண்டும் வேடிக்கை பார்ப்பதை தொடர்ந்தான். ஆனால் அதுவரை பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த சந்தை அந்த நபரின் குரலை கேட்டு ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அமைதியாக நின்றிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளத் தொடங்கினார்கள். கடையின் முன்வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒருவர், நல்ல நகைச்சுவை, இதோ பாரு தம்பி, உன்னோட தந்திரம் எனக்கு நல்லா புரியுது. தாரகிய வம்சத்துல மருந்து விற்கிறாங்கன்னு சொன்னா
நீங்க சொல்றதை கேட்டுட்டு நாங்க இங்கிருந்து போயிடுவோம். கூட்டத்தை கலைச்சிட்டு சுலபமா மருந்து வாங்கிக்கலாம் தானே இப்படிலாம் பண்றீங்க. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது என்று கூறினார். அவரது வார்த்தைகளை தொடர்ந்து மற்ற நபர்களும் வழக்கம் போல இயங்கத் தொடங்கினார்கள். சந்தை மீண்டும் சத்தத்தால் நிரம்பியது. ஆனால் வரிசையில் கடைசியாக நின்றிருந்த சிலர் பொறுமையை இழந்து கொண்டிருந்ததால் தாரகிய வம்சத்து சந்தைக்கு ஒரு முறை சென்று பார்த்தால்தான் என்ன என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். 2வது மாடியில் நின்றிருந்த ஆதவன் கூட்டத்திலிருந்து சில ஆட்கள் குறைவதை உணரவில்லை. சந்தையில் கூட்டம் வெகு அதிகமாக இருந்ததால் ஒரு சிலர் அங்கிருந்து நழுவி தாரகிய வம்சத்து சந்தைகளுக்கு செல்கிறார்களா இல்லையா என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. அவன் முகத்தில் பேய்த்தனமான புன்னகை. தாரகிய வம்சத்து சந்தையில மருந்து விற்கிறதா சொன்னா மட்டும் என்ன மாறிட போகுது? யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம், ஆனா சொல்றபடி செய்யணுமே. அவங்க என்ன மருந்து அப்படி வித்து இழப்ப சரி கட்ட போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் தாரகிய வம்சம் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பாஞ்சால நகரத்துல ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வம்சம் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம கடக வம்சம்தான். அதுதான் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆட்சி பண்ண போகுது என்று பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டான். அதன் பிறகு ஆதவன் மீண்டும் சந்தை நகர்வுகளை கண்காணிக்கத் தொடங்கினான். சுமார் அரை மணி நேரம் கழித்து சில நல்ல கட்டுமஸ்தான போர் வீரர்கள் பிரதான வாயில் வழியாக காவலர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் விறுவிறுவென சந்தையின் மையப்பகுதியை அடைந்தனர். அப்போது அதிலிருந்து ஒரு போர் வீரன் முன்வந்து ஒரு பச்சை நிற குடுவையை காற்றில் உயர்த்தி காட்டியபடி, மக்களே எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இதோ என் கையில பாருங்க. தாரகிய வம்சத்து சந்தையில உண்மையிலேயே மருந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மருந்து இங்க கிடைக்கிற சுருள் மாத்திரைகளை விட ரொம்பவே சக்தி வாய்ந்த மருந்துகளா இருக்கு என்று கூச்சலிட்டான். அனைவரும் பேச்சை நிறுத்திவிட்டு அமைதியாக அந்த நபரை கவனிக்க தொடங்கினார்கள். அந்த நபர் சந்தையில் இருந்த அனைவரின் கவனமும் இப்போது தன் மீது இருப்பதை உணர்ந்தான். உடனே அவன் அருகில் இருந்த ஒரு சிறிய பாறை மீது ஏறி நின்று கொண்டான். அனைவரும் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அவன் சட்டென தன் இடுப்பில் தொங்கிய ஒரு குத்துவாளை எடுத்து கையை கிழித்து ஆழமான காயத்தை ஏற்படுத்திக் கொண்டான். அவன் கையிலிருந்து இரத்தம் வழிந்து ஓடியது. இதை பார்த்து சந்தையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அனைவரும் பதட்டத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் என்ன செய்ய முயல்கிறான் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அதே நேரம் அந்த போர் வீரன் தனது மற்றொரு கையால் பச்சை நிற குடுவையை எடுத்து அதில் நிரப்பப்பட்டிருந்த மருந்தை காயத்தின் மீது தெளிக்கத் தொடங்கினான். கையில் மருந்து பரவியதும் அவன் கையில் இருந்த ஆழமான காயம் மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது காயங்கள் சட்டென ஆறிவிட்டன மற்றும் அவனது கையில் வடிந்து கொண்டிருந்த இரத்தமும் உடனடியாக காய்ந்து விட்டது. இதை பார்த்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அங்கிருந்த அனைவரும் அவன் கையில் இருந்த மருந்தை வாங்க விரும்பினார்கள். கல்லில் ஏறி நின்ற வீரன் எல்லோரையும் பார்த்து, பாத்தீங்களா மக்களே, இதோட வீரியத்தை கண்ணெதிரில் நீங்களே பாத்தீங்க தானே? இது தாரகிய வம்சத்து சந்தையில வித்துட்டு இருக்கிற புதிய மருந்து. இதுக்கு ரத்தத்தை நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கு. சின்ன சின்ன காயங்களை கூட இது குணப்படுத்தும். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மருந்து ரொம்ப பயனுள்ளது மட்டும் இல்ல, இந்த சந்தையில கிடைக்கிற சுருள் மாத்திரைகளை விட இதோட விலை ரொம்ப ரொம்ப மலிவானது. சுருள் மாத்திரை விலையை விட பாதி விலைக்கு தராங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் ஏன் இங்க நின்னு ஏமாந்துட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆதரவற்ற நிலையை பயன்படுத்தி கடக வம்சத்துக்காரங்க உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாணயங்களையும் கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க. நீங்க இன்னும் இங்கேயே இருந்தீங்கன்னா நிச்சயம் ஏமாந்துதான் போவீங்க என்று சொல்லிவிட்டு அந்த வீரன் தனது நண்பர்களோடு வேகமாக புறப்பட்டு சென்றான். அவனுடன் வந்த சக வீரர்களும் அவனோடு சேர்ந்து சந்தையை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் சென்றவுடன் சந்தையில் அமைதி நிலவியது. கூட்டத்தில் சில போர் வீரர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அந்த வீரன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியோடு சந்தையை விட்டு வெளியேறி தாரகிய வம்சத்து சந்தையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அதைத் தொடர்ந்து அனைவரது பார்வையும் மாறியது. சடசடவென சந்தையில் கூடிய கூட்டத்தினர் அனைவரும் பிரதான வாயில் வழியாக வெளியேறத் தொடங்கினார்கள். அவர்களின் காலடியின் அதிர்வு காரணமாக 2 மாடி கட்டிடம் கூட லேசாக குலுங்கத் தொடங்கியது. சந்தைக்கு வெளியே மக்கள் கூட்டத்தின் நடுவே அந்த உயரமான போர் வீரர்களின் குழு நடந்து சென்று கொண்டிருந்தது. அவர்களில் தன் கையை அறுத்து மருந்தின் பலனை அனைவருக்கும் எடுத்து காட்டிய வீரன் திரும்பி பார்த்து பின்னால் வந்து கொண்டிருந்த வீரனின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான்.
அவனது மார்பில் தாரகிய வம்சத்தினரின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. சில வினாடிகளிலேயே கடக வம்சத்தினரின் சந்தை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. ஒரு சில வியாபாரிகள் மட்டுமே அங்கு எஞ்சியிருந்தனர். அந்த இடம் எப்படி திடீரென காலியாகிவிட்டது என்று புரியாமல் ஆச்சரியப்பட்டனர். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.